ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வந்து 3 days எடுத்தது. இந்த தடவை மார்க்கெட் போயிட்டு பச்சை அவரை அப்புறம் துவரைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த பச்சை அவரை வந்து ஏற்கனவே எப்போ வாங்கிட்டு வரது தான். இந்த துவரைக்காய் தான் வந்து இந்த தடவை புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இந்த காய்க்குள்ளே வந்து துவரை கொட்டை இருக்கும். அதை வந்து இந்த காய் உரித்து தனியாக நம்ம கொட்டையை எடுத்து வைக்கணும். நான் காலையில் உரிக்க உட்காந்தேன். பாப்பாவை வந்து உரிக்க உட்காந்துக்கிட்டா. அவள் எப்படியும் ட்ரை பண்ணாலும் உரிக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் உரித்து உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக அழகாக எடுத்து போட்டா. பாப்பாவுக்கு அது விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவளை கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் உரித்தேன். அப்புறம் மறுபடியும் நைட்டு இவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உரித்தோம். 1 கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லாமே ஒரே டைமில் உரிக்க முடியாதுன்னு அவர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உரித்தோம். இந்த தடவை மார்க்கெட்டில் இந்த மாதிரி பச்சை கொட்டை காய்கள்லாம் நிறைய விதவிதமாக வச்சுருக்காங்க. இந்த அவரைக்காய், துவரைக்காய், அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த தட்டைப்பயிரெலாம் கூட இந்த மாதிரி உரித்து செய்கிற மாதிரிலாம் இருந்தது. இது வந்து சீசன். இந்த சீசனில் தான் வந்து இந்த பச்சை கொட்டை காயெல்லாம் நிறையா வரும். அதுவும் இந்த அவரைக்கொட்டை வந்து இந்த மார்கழி தை மாதத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கொட்டையை வந்து பிதுக்கம்பருப்புன்னு சொல்லி குழம்பு வைப்போம். மார்கழி மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து சைவ கறி குழம்பு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. இவரும் ஹெல்ப் பண்ணனால எல்லா கொட்டையும் உரிச்சு முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு வந்து இந்த துவரைக்கொட்டை தான் வந்து செய்ய போகிறேன். இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். நிறையா இருந்தனால பாதி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு, பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து இந்த அவரைக்கொட்டை வந்து 1 கிலோ ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து அடுத்த நாள் வந்து ஊறினதுக்கப்புறம் பிதுக்கணும். இது அடுத்த நாள் காலையில் நான் நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து மணி பிளான்ட்டுக்கு ஊற்றினா மணி பிளான்ட் நல்லா சூப்பராக வளரும். டெய்லி ஃபஸ்ட்டு வந்ததுமே அந்த ஒர்க் தான் பண்ணுவேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அரிசி களைஞ்சு சாப்பாட்டுக்கு அடுப்பில் வச்சாச்சு. இந்த கொட்டை வந்து நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எனக்கு வேகமாக வேகாதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டேன். அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு தான். அதுக்கு நம்ம குக்கர்லேயே விசிலுட்டு எடுத்துருக்கலான்னு அப்போ தான் நினச்சேன். இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு குழம்பு நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் இதை செஞ்சேன். இன்றைக்கி சொரக்காய் போட்டு செய்ய போகிறேன். பெரிய சொரக்காவாக இருந்தனால அது பாதி சொரக்காய் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கலந்து இது நல்லா வேகட்டும்னு மூடி வச்சுக்கலாம். நான் மல்லித்தூள் போட்டு வைக்கிற எல்லா குழம்புக்குமே மல்லித்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்குவேன். இது வீட்லேயே வந்து அம்மா காய வச்சு அரைச்ச மல்லித்தூள். இந்த தூள் சேர்த்துக்கிறதுனால குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு நாள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குழம்புக்கு தேங்காவும் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி பிரேக் எடுத்து டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நாளாக டீ குடிக்காமே இருந்தோம். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக குடித்தா நல்லா இருக்குமேனு மறுபடியும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சொரக்காயும் கொட்டையும் ஒட்டுக்காக வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்து தண்டு பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து தண்டு பிஞ்சு தண்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 5 minutes குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்டு அறியும் போது ஒரு ஸ்லைஸில் இருக்க நாரையும் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா பொரியல் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குழம்பு தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம், பூண்டு 2 தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா வாசமாக இருக்கும். இந்த குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு, தோசைக்கும் நல்லா இருந்துச்சு. காலையில் தோசை சுட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்ச் கிருத்திக் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாதத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துட்டேன். தண்டு பொரியலுக்கும் தேங்காய் திருவி கொட்டி இறக்கியாச்சு. இன்றைக்கி காலையில் 6 o'clock எழுந்திரிச்சிட்டனால இந்த ஒர்க்கில் ரிலாக்ஸாக தான் பண்ணேன். எனக்கு நிறையா டைம் கிடச்சிது. இந்த 3 daysமே காலையில் 6 o'clock ரொட்டீன் தான். இது வந்து அவரைக்கொட்டை நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா. இது வந்து ஓவர் நைட் ஊறிச்சுன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தொளி தனியாக வந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி அமுக்கும் போது வலிக்கிட்டும் போகும். இது இந்த மாதிரி பிதுக்கிறனால இதுக்கு பேரே வந்து பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் நைட் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உரித்தோம். கிருத்திக்கும் ஹெல்ப் பண்ணால். இது நான் மட்டும் தனியாக உரிச்சிருந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். அவரும் வந்து ஹெல்ப் பண்ணனால ஒரு 1 hourல எல்லோரும் முடிச்சிட்டோம். என்னை விட அவர் தான் ஸ்பீடாக உரிச்சார். 2 கையிலையும் டக்கு டக்கு டக்குன்னு உரிச்சார். இது நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி செய்ய போகிறது தான் பிதுக்கம்பருப்பு குழம்பு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
எந்த அளவுக்கு வேலை வாங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். கறி குழம்பு மாதிரியே வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஒரு முடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். வணக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய உருளைக்கிழங்கா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு வணக்கினதும் ஆறிடுச்சு, அதையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கல்லுப்பெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு தக்காளி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். பிதுக்கம்பருப்பு வந்து 1 கிலோ இருந்தனால பாதி மட்டும் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து இன்னொரு தடவை குழம்பு செஞ்சேன். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிற டைம் தான் இந்த கொட்டையும் வந்து வேகிற டைம் எடுத்துக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசை செஞ்சேன். இது வீட்லேயே அரைச்ச ராகி மாவு. இது கூட மிளகாய்த்தூள், தூளுப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டிலேயே எடுத்து நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாதி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸு, தோசை, இட்லி, ராகி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். கிருத்திக்கு ஒரு முட்டை வச்சு இந்த சாதமும் இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டேன். நான் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ராகி தோசை இல்லைன்னா ராகி ரொட்டி செஞ்சுருவேன். இதுக்கு பிதுக்கம்பருப்பு குழம்பு, அப்புறம் சட்னியும் இன்றைக்கி அரைச்சிருந்தேன். அப்புறம் இந்த துவரைக்கொட்டை வந்து பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி பொரியல் மாதிரி செஞ்சேன். இந்த தடவை ஃபஸ்ட்டே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் வணக்கி இந்த கொட்டையை சேர்த்துட்டு தேங்காய் துருவி கொட்டி இறக்கிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. இது வந்து 3rd டே மார்னிங் 6 o'clock. இது வந்து ரெசிபிக்காக இல்லை, ஹேர் பேக்காக. ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தடவை அரைச்சிட்டு மறுபடியும் அந்த தேங்காவை போட்டு இன்னொரு தடவை அரைச்சி 2 தடவை பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன வாழைப்பழம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட தண்ணிக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையே ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் இது கரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டமே எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு முடியெல்லாம் நடுவில் உடஞ்சி உழுவுது இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் விழுகாமல் கண்ட்ரோல் பண்ணோம். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறனால ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த ட்ரைனஸ், டேண்ட்ரஃப்லாம் கூட சரியாகும். அப்புறம் கோகனட் மில்க் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக ஒர்க் பண்ணும். அப்புறம் ஹேரில் டேமேஜ் ஆயிருந்தால் அதையும் சரி பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டேண்ட்ரஃபையும் ரெடியூஸ் பண்ணும். ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் படும்போது நல்லா ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து லாஸ்ட்டாக ஹேர் பேக் போட்டிருந்தேன். அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஹேர் கேர் பண்ணவே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. சரி, அது ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆயிருந்தது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி ஹேர் பேக் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த ஹேர் பேக் ஊற வைக்கிற நேரத்தில் ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலாம். அதுக்குன்னு டைம் தனியாக ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் இன்றைக்கி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்க்ரப்பிங்க்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர், அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக, இது எல்லாமே கலந்துக்கலாம். கொஞ்சம் லிக்விடாகவே கலந்துக்கோங்க, ஏன்னா அப்ளை பண்ண உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஃபி மிக்ஸை வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர் வந்து ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அப்புறம் பிரைட்னிங்கும் கொடுக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது சிம்பிளான ஆனால் எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக். இதுக்கு முல்தானி மட்டி தான் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு
தேன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேன் சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மிக்ஸே வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். இந்த முல்தானி மட்டி வந்து மருத்துவ குணம் நிறைந்தது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட கவர்லேயே போட்டிருப்பாங்க பருக்கள் அப்புறம் முக சுருக்கம்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னையே க்ளீன் பண்ணி கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷனும் அதிகமாகும், அதே மாதிரி பிரைட்னிங்கும் கொடுக்கும். ஹனி வந்து ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இதுவும் ரிமூவ் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் செல் வந்து ரீஜெனரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, ஹனி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது லிப்பு வந்து பிங்கிஷாக இருக்கும். இது நான் மேரேஜ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணன் தான் எறும்பு வந்து கடிச்சிடாதான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் மீதி இருக்கிறத கைக்கும் போட்டுக்கிட்டேன். இந்த பேக்லாம் மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு இருக்கட்டும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஹேர் பேக் வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 to 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 hour to 2 hours வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்கின்னும் ஹேரும் ரெண்டுமே எனக்கு சூப்பர் சாஃப்டாக இருந்தது. ஃபேஸில் வந்து பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஹேர் பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. இந்த கோகனட் மில்க் போட்டனால அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருந்துச்சு. போன தடவை போட்ட பேக்கை விட இந்த தடவை ரிசல்ட்டில் ஷைனிங் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. நேற்று கடைக்கு போயிருந்தோம், 2 கொலுசு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாப்பா பிறந்ததுலேருந்தே அவள் தூங்கும்போது அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, முழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முத்து கூட இல்லாமல் சவுண்டே இல்லாமல் மெலிசான ஒரு கால் செயின் தான் போட்டுகிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டா சரி கொஞ்சம் சலங்கை வச்ச மாதிரி எடுக்கலான்னு கொஞ்சமாக சலங்கை வச்சு மெலிசான ஒரு கால் செயின் வந்து சலங்கையோடு எடுத்திருக்கேன். இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவுல் சுண்டல் சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக செஞ்சுருந்தேன். அப்புறம் இப்போ ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஹால்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த டேபிளும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பால்ஸ் வச்ச மாதிரி கொலுசு, இன்னொன்று குருவி வச்ச மாதிரி கொலுசு, ரெண்டில் எந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஹேர் பேக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தான் ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணியிருந்தேன், மீதி வந்து அப்படியே தான் இருந்தது. அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு கலக்கி குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த தேங்காய் பால் இதெல்லாம் வந்து ஹேர் பேக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம இன்டேக்காகவும் ஃபுட்டில் எடுத்துக்கும் போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.